இங்க நம்ம நாட்டு சட்டத்தினாலையும் ஒரு பொண்ணுனாலையும் நம்மள மாதிரி இருக்க ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை போயிடுச்சு. அது என்ன ஏதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, செங்கல்பட்டுல இருக்க 17 வயசு சிறுமி ஒருத்தவங்க எதிர்பாராத விதத்துல கன்சீவ் ஆயிடுறாங்க, குழந்தையும் பிறந்துருது. இதுக்கு யார் காரணம்னு விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு சேலத்துல இருக்க கார்த்தியை கை காமிக்கிறாங்க. இதனால மேட்டூர் இன்ஸ்பெக்டர் வளர்மதி மேம் கார்த்தியை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா கார்த்திக் இந்த தப்பை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி முற்றிலும் மறுக்கிறாரு. ஆனா அந்த போலீஸ் இந்த பொண்ணோட நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதுக்கு கார்த்திக் தயவு செய்து அந்த பொண்ணோட குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க, என்னோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. ஆனா இதை கண்டுக்காத அந்த போலீஸ் கார்த்திக் மேல போக்சோ சட்டத்துக்கு கீழே கேஸை ஃபைல் பண்றாங்க. வேற வழியே இல்லாம ஜெயிலுக்கு போன கார்த்திக் 2 வருஷம் கஷ்டப்படுறாரு. எப்படியாவது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கடைசியா 2 வருஷம் கழிச்சு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ரிப்போர்ட்டும் கைக்கு வருது. அதுல பார்த்தா இந்த தவறுக்கு கார்த்திக் காரணம் இல்லைன்னு சொன்னது நிரூபிக்கப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த போலீஸ் திருப்பி போய் அந்த பொண்ணை விசாரிச்சா சொல்றாங்க, நான் வேற ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக என்னோட சொந்த மாமா ஆகிய கார்த்திகை இதுல நான் மாட்டி விட்டுருக்கேன்னு. இல்ல புரியல, இதுல யாரு தப்பு? இந்த பொண்ணை ப்ராப்பரா விசாரிக்காதது இந்த போலீஸ் தப்பா, இல்ல இந்த 2 வருஷமா ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட எடுக்காத இந்த கோர்ட்டு நம்ம சட்டத்தை தப்பா? இல்ல இதை பார்த்துட்டு இருக்க வக்கீல் யாராவது சொல்லுங்க, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுமாங்க? ஒருத்தர் நிரபராதி நிரூபிக்க எந்த தப்பும் பண்ணாம இருந்தாலுமே 2 வருஷம் போய் ஜெயில கஷ்டப்படணுமா? இந்த போன வாழ்க்கையை யாருங்க அவங்க கையில திருப்பி கொடுப்பா? இப்ப வெளியில வந்துட்டாரு, இனிமேல் அவர் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவான்னு சொல்லி அவர் வாழ்க்கை ஃபுல்லா இந்த முத்திரை குத்திட்டே தானே இருக்க போகுது. பசங்கன்னா அவ்வளோ இழிச்சவாங்க, சட்டம் உங்க ஃபேவர்ல இருக்குன்னா பொண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல.